நண்பர்களே, குட் மார்னிங். இன்னும் கரெக்டா இந்த வருஷம் முடிய 196 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் சிக்ஸ் அப்பேனா வைக்க மாட்டேன்றதான் இந்த கதை. ஒரு குட்டி கதை தான், டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுவேன். அதுக்கு முன்னாடி இது நான் சிக்ஸ் அப்புறம் எபிசோட் 101 இப்படியே பாக்குறீங்களா? உங்க வீட்டு பிளான் நினைச்சு ஒரு ஃபாலோ தட்டுட்டு போயிருங்க. இன்னைக்கு காலங்காத்தாலே ஒரு கருப்பு காப்பியை தாக்கிட்டு அப்படியே ஜிம்முக்கு வந்தாச்சு. ரன்னிங்லாம் இன்னைக்கு போல. நான் எந்திரிச்சது 8 மணிக்குன்றப்ப ரன்னிங், அதுக்கப்புறம் போனா வெயிட்ல வெந்துதான் வரணும். சரி ஓகேன்னு போயாச்சு. இன்னைக்கு டாஸ்க் எல்லாம் பெருசா ஆகணும் இல்ல, ஜிம்முக்கு போகணும், ரன்னிங் போகணும், அதுக்கப்புறம் ஈவினிங் ஃப்ரெண்டோட ஸ்டேஷனுக்கு மதுரைக்கு போகணும். இந்த மதுரைக்கு போறதுதான் பெரிய டாஸ்க். அதுவும் இல்லாம இப்ப போறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணம். இப்படி அங்க போனா வேலை நிறைய வச்சிருப்பேன். அங்க போனா ரன்னிங் ஓடவே முடியாது. அதனால ரன்னிங் முதல் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பொறுமையா போய்க்கோன்னு சொல்லிட்டு குடு ரன்னிங் ஓடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தமே சாப்பிட்டு குளிச்சுட்டு கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. மத்தியானமே கிளம்பலாம் தான் பிளானு. ஆனா கொஞ்சம் எடிட்டிங் இருந்ததால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள எப்ப வரேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். பாசமா கேட்டது கொஞ்சம் டவுட் பட்டேன். வர வரல வெத்தலை ஒரு 3 கிலோ வாங்கிக்குவாப்ல. சரி ஓகே, வெத்தலை கொண்டு வெத்தலையே வாங்கிட்டு அப்படியே கல்யாணம் நடக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு. அங்க போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவனே எடுத்து வச்சிருந்தான். பக்காவா ரெடி ஆயிட்டு இவர் தான் மாப்பிள்ளை. பாய்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே மஹாலுக்கு போலான்னு சொல்லிட்டு மஹாலுக்கு போனா மாப்பிள்ளைக்கு மாலை உள்ள மாப்பிள்ளை வெளியே வெயிட் பண்ணுன்னு சொல்லி அங்க கொஞ்ச நேரம் நிக்க விட்டாங்க. இப்படி அடிச்சு பிடிச்சி மாப்பிள்ளையை கூட்டு மண்டபத்துக்குள்ள வந்து ரூம்குள்ள பார்த்தா ஊரே ரூம்குள்ளதான் இருக்கு. எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே போட்டு முடிக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்து அதையும் போட்டு பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆயாச்சு. திஸ் கே இன் ஃபாரின் நாட் கம்மிங் டு வெட்டிங் பிகாஸ் ஹி இஸ் கம்மிங் இன் அனதர் ஒகேஷன். நம்ம போய் தான் ஃபாரின்ல இருக்கான், சும்மா டிக்கெட் போட்டு வர முடியாது, காசு கூட. அதனால இன்னொரு மாசம் வரப்போ வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். அப்படி இப்படின்னு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிசப்ஷன் போய்க்கிருச்சு. சரியான டயர்டு. பெருசா இந்த வேலையும் பார்க்கல, இருந்தாலும் பரபரப்பா இருக்குன்னு அங்கிட்டு அலைஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே எல்லாம் முடிஞ்சு நல்ல பையன், ஓகே டாடா பாய் பாய் அப்படின்னு போறப்பதான் நான் சொன்னேன்ல பாசமா கூப்பிடுறதோ பஞ்சாயத்து இருக்குன்னு. அது சொன்ன மாதிரியே பஞ்சாயத்து வச்சேன். ஃப்ரெண்டு கல்யாணம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து நைட் 2:30 மணிக்கு டைம் அவரோட இருக்காங்க.